உனக்கு ஒரு வீடு கட்டித்தாரேன் என்று முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் கேட்டும் வேண்டாம் என மறுத்தவர்தான் தோழர் ப. ஜீவானந்தம் அவர்கள். குடிசை வீட்டில் மனைவி மக்களுடன் அவர் சிரமப்பட்டு வாழ்ந்த காலம் அது. நாட்கள் சென்றன. அரசு வேலைக்கு தேர்வு எழுதினார் தோழர் ப. ஜீவானந்தத்தின் மனைவி. தேர்வில் வென்று அவருக்கு அரசு வேலை கிடைத்தது. இதற்கு பின்புதான் தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களின் குடும்பம் வறுமையின் பிடியில் இருந்து கொஞ்சம் விடுபடத் தொடங்கியது. தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களின் மனைவிக்கு அரசு வேலை கிடைக்க பெரிதும் உதவியவர் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள். இது தோழர் ஜீவா அவர்களுக்கு தெரியாது. தெரிந்தால் அந்த அரசு வேலையை வேண்டாம் என மறுத்து விடுவார் அவர். நேர்மை, எளிமை, மக்கள் சேவை, இதுவே தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களின் அடையாளம். இவரை பற்றி நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதே நாம் அவருக்கு செய்யும் முதல் மரியாதை ஆகும்.